மார்ச் 5ஆம் தேதி நடைபெற இருந்த தமிழக இலங்கை மீனவர்கள் பேச்சுவார்த்தை திடீர் ஒத்திவைப்பு. இலங்கை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. பினராயி விஜயன் அச்சுதானந்தன் இடையேயான மோதல் எதிரொலி. கேரள மார்க்சிஸ்ட் கட்சியிலிருந்து அச்சுதானந்தன் அதிரடி நீக்கம். வங்கி ஊழியர்கள் அறிவித்திருந்த 4 நாள் வேலை நிறுத்தம் வாபஸ். மும்பையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. கிரிக்கெட் வாரிய கூட்டத்தில் ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டதற்கு உச்சநீதிமன்றம் கடும் அதிருப்தி. வரும் 27ஆம் தேதிக்குள் விளக்கமளிக்குமாறு உத்தரவு. நிதித்துறை இணையமைச்சர் ஜெயந்த் சின்ஹாவுடன் இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சந்திப்பு. கன்னியாகுமரியில் தொழில்நுட்ப பூங்காவை அமைக்க கோரிக்கை. ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த மத்திய அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உறுதி. வணக்கம். செய்திகள் வாசிப்பது பத்மினி பிரகாஷ். இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழகம் மற்றும் இலங்கை மீனவர் பிரதிநிதிகள் இடையே நடைபெறவிருந்த பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்படுவதாக இலங்கை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அந்நாட்டு மீன்பிடித்துறை அமைச்சர் துலிப் வெதாரச்சி அதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். வாரத்திற்கு 3 நாட்கள் என்று ஆண்டுக்கு 120 நாட்கள் வீதம் இலங்கையின் வடக்கு கடற்பரப்பில் மீன்பிடிக்க தமிழக மீனவர்கள் அனுமதி கோரியுள்ளனர் என்றும் செய்திக்குறிப்பில் அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் இது குறித்து இலங்கை மீனவர்களுடன் கலந்துரையாடிய பின்னரே தீர்மானிக்க வேண்டும் என்பதால் மார்ச் 5ஆம் தேதி சென்னையில் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த மீனவ பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்படுவதாக துலிப் வெதாரச்சி செய்திக்குறிப்பில் கூறியுள்ளார். முன்னதாக தமிழக இலங்கை இரு நாட்டு மீனவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் கடந்த ஆண்டு ஜனவரி 27ஆம் தேதி சென்னையிலும் அதைத் தொடர்ந்து மே 12ஆம் தேதி கொழும்பிலும் 2 கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இருகட்ட பேச்சுவார்த்தையிலும் தமிழக மீனவர்கள் தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறைகளை பயன்படுத்தி இலங்கை கடற்பரப்பில் மீன் பிடிப்பதை முற்றிலுமாக கைவிட வேண்டும் என்று இலங்கை மீனவ பிரதிநிதிகள் கேட்டுக்கொண்டனர். அந்த முறைகளை மாற்றிக்கொள்ள 3 ஆண்டுகள் அவகாசம் தேவை என்றும் பாரம்பரியமாக இரு நாட்டு மீனவர்களும் மீன்பிடித்து வந்த கடற்பரப்பில் தொழில் செய்யும் உரிமையை இலங்கை மீனவர்கள் மறுக்கக்கூடாது என்றும் தமிழக மீனவர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது. ஆனால் 2ஆம் கட்ட மீனவ பேச்சுவார்த்தைகளிலும் சுமூக உடன்பாடு எட்டப்படவில்லை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினர்கள் பட்டியலில் அக்கட்சியின் மூத்த தலைவர் அச்சுதானந்தன் புறக்கணிக்கப்பட்டுள்ளார். கேரள மாநிலம் ஆலப்புழாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 4 நாள் மாநாடு நடைபெற்று வருகிறது. இதில் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான அச்சுதானந்தன் தனக்கு எதிரான அறிக்கை வாசிக்கப்பட்டதாக கூறி மாநாட்டை புறக்கணித்தார். அவரை சமாதானப்படுத்த அக்கட்சியின் முக்கிய தலைவர்கள் எடுத்த முயற்சிகள் பலனளிக்கவில்லை. இதனிடையே அம்மாநில கட்சியின் புதிய செயலாளராக பொலிட் பீரோ உறுப்பினர் கொடியேறி பாலகிருஷ்ணன் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து கட்சி வெளியிட்ட மாநில குழு உறுப்பினர்கள் பட்டியலில் அச்சுதானந்தன் இடம் பெறவில்லை. எனினும் 88 பேர் கொண்ட அந்த பட்டியலில் ஒரு இடம் காலியாக வைக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை அச்சுதானந்தன் கட்சியில் செயலாற்ற திரும்பி வந்தால் அவருக்கு குழுவில் இடமளிக்கும் வகையிலேயே அந்த ஒரு இடம் காலியாக வைக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. அதே சமயம் 80 வயது நிரம்பிய பலருக்கு உடல்நலம் கருதி மாநில குழுவில் மீண்டும் இடம் வழங்கப்படவில்லை என்றும் அக்கட்சி கூறியுள்ளது. பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து வங்கி ஊழியர்கள் அறிவித்திருந்த 4 நாள் வேலை நிறுத்தம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. ஊதிய உயர்வு, காலி பணியிடங்களை நிரப்புதல் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை மறுநாள் முதல் தொடர்ந்து 4 நாள் தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக வங்கி ஊழியர்கள் அறிவித்திருந்தனர். வேலை நிறுத்த அறிவிப்பை தொடர்ந்து வங்கி ஊழியர்களை சமரசம் செய்ய ஆணையர் மேற்கொண்ட முயற்சிகள் பலனளிக்கவில்லை. இதையடுத்து மும்பையில் இன்று வங்கி ஊழியர் சங்கங்களுடன் வங்கி ஊழியர்கள் கூட்டமைப்பு பேச்சுவார்த்தை நடத்தியது. பேச்சுவார்த்தையில் 15% ஊதிய உயர்வு வழங்குவதற்கு வங்கிகள் சங்கம் ஒப்புக்கொண்டது. இதையடுத்து வரும் 25ஆம் தேதி முதல் வங்கி ஊழியர்கள் கூட்டமைப்பு அறிவித்திருந்த வேலை நிறுத்த போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
பிசிசிஐ கூட்டத்தில் பங்கேற்றது தொடர்பாக வரும் 27ஆம் தேதிக்குள் விளக்கமளிக்குமாறு முன்னாள் தலைவர் ஸ்ரீனிவாசனுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஐபிஎல் சூதாட்ட வழக்கில் தொடர்பிருப்பதால் கிரிக்கெட் சங்க தேர்தலில் பிசிசிஐ முன்னாள் தலைவர் ஸ்ரீனிவாசன் போட்டியிட தடை விதிக்க வேண்டும் என பீகார் கிரிக்கெட் சங்கம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தது. இந்த வழக்கின் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரிய நடவடிக்கைகளிலிருந்து விலகி இருக்கும்படி ஸ்ரீனிவாசனுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் கடந்த 8ஆம் தேதி நடைபெற்ற பிசிசிஐ கூட்டத்தில் ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டார். இந்நிலையில் ஸ்ரீனிவாசன் மீது பீகார் கிரிக்கெட் சங்கம் உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் வழக்கு ஒன்றை தொடர்ந்தது. அதில் நீதிமன்ற உத்தரவை ஸ்ரீனிவாசன் மீறியதாக புகார் அளிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து கிரிக்கெட் சங்க தேர்தலில் தடை விதிக்க கோரிய வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் ஸ்ரீனிவாசன் கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்க கூடாது என உச்சநீதிமன்றம் தனது அதிருப்தியை தெரிவித்துள்ளது. மேலும் இதுகுறித்து வரும் 27ஆம் தேதிக்குள் விளக்கமளிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளது. இரண்டாயிரத்தி 22ஆம் ஆண்டுக்குள் அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டம் நிறைவேற்றப்படும் என நாடாளுமன்றத்தின் கூட்டத்தில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று காலை 11 மணிக்கு தொடங்கியது. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி உரையாற்றினார். மத்திய அரசு நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டி வருகிறது என்றும் நாட்டின் வளர்ச்சிக்காக அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பதே அரசின் நோக்கம் எனவும் அவர் கூறினார். நிதி தீண்டாமையை ஒழிக்க அரசு உறுதி பூண்டுள்ளது என குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கு பெறும் மாதிரி கிராம திட்டம் கிராமங்களின் வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் என தெரிவித்த அவர், ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் தூய்மை பள்ளிகள் திட்டத்தின் கீழ் பள்ளிகளில் கழிப்பட வசதி ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினர் தொழில் தொடங்க கடன் வசதி அளிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். நிலம் கையகப்படுத்தும் சட்டம் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த குடியரசுத் தலைவர், விவசாய விளைபொருட்களுக்கு கட்டுப்படியான விலை கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். உலகின் மிகப்பெரிய நேரடி மானிய திட்டமாக இந்தியாவின் சமையல் எரிவாயு மானிய திட்டம் உள்ளதாக குறிப்பிட்ட அவர், நேரடி மானிய திட்டம் 35 திட்டங்களுக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். 2022ஆம் ஆண்டுக்குள் அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டம் நிறைவேற்றப்படும் என தெரிவித்த அவர், கல்வி மேம்பாட்டுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என கூறினார். பெண்களை பாதுகாக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் வருகிற 26ஆம் தேதி ரயில்வே பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. 28ஆம் தேதி பொது பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தாக்கல் செய்ய உள்ளார். இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலும் அவசர சட்டங்கள் உட்பட பல்வேறு பிரச்சனைகளை எழுப்பி அரசுக்கு நெருக்கடி கொடுக்க எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. Full of aspirations and hope, I welcome you to the joint sitting of the two houses of the Parliament with the பிரதமர் நரேந்திர மோடியின் மண்வள பாதுகாப்பு திட்டம் பாராட்டுதலுக்குரியது என குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற கூட்டத்தில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, நாட்டில் அனைவருக்கும் வங்கி கணக்கு துவக்கும் ஜன்தன் திட்டம் 100% நிறைவடையும் தருவாயில் உள்ளதாக குறிப்பிட்டார். நீர்ப்பாசனத்தை மேம்படுத்த மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த உள்ளதாக தெரிவித்த அவர், ஆன்லைன் மூலம் பல்வேறு மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். பிரதமரின் தூய்மை இந்தியா திட்டத்திற்கு பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளதாகவும் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி கூறினார். सबका साथ सबका विकास, all together development of all. கன்னியாகுமரியில் தொழில்நுட்ப பூங்காவை அமைக்குமாறு நிதித்துறை இணையமைச்சரை சந்தித்து இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் இந்த சந்திப்பு நிகழ்ந்தது. அப்போது நிதித்துறை இணையமைச்சர் ஜெயந்த் சின்ஹாவை சந்தித்த இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், கன்னியாகுமரியில் தொழில்நுட்ப பூங்கா ஒன்றை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். கடந்த 20ஆம் தேதி இதே கோரிக்கையை வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தப்படும் என்று முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையின் மீது நடைபெற்ற விவாதத்தின் போது ஜல்லிக்கட்டு குறித்து அவர் உரையாற்றினார். அப்போது பேசிய முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், ஜல்லிக்கட்டு நடத்த தமிழக அரசு தொடர்ந்து எடுத்து வரும் நடவடிக்கைகளை பட்டியலிட்டார்.
கடந்த ஜனவரி மாதம் 14ஆம் தேதி அனுப்பப்பட்ட கடிதத்தில் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சக அறிவிக்கையில் காட்சி விலங்குகள் பட்டியலிலிருந்து காளைகளை நீக்க சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சக அதிகாரிகளுக்கு உரிய அறிவுரைகள் வழங்கி ஜல்லிக்கட்டு நிகழ்வுகள் எவ்வித தடையுமின்றி நடக்க நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் கேட்டுக்கொள்ளப்பட்டார் என்றும் அவர் கூறினார். காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் பட்டியலில் இருந்து காளைகளை நீக்குமாறு மத்திய அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். காட்சி விலங்குகள் பட்டியலிலிருந்து காளைகள் நீக்கப்பட்ட பின் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துவதற்கான சாதகமான ஆணையை உச்சநீதிமன்றத்தில் பெறப்படும் என்றும் அவர் கூறினார். நேர்மறை சட்டம் 2009 இந்திய பிராணிகள் வதை தடுப்புச் சட்டத்திற்கு முரணாக அமைந்துள்ளதால் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என உச்சநீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்டது. உச்சநீதிமன்றத்தின் இந்த ஆணை ஜல்லிக்கட்டு நடத்தப்படுவதை முற்றிலும் தடை செய்துவிட்டதால் இதனை எதிர்த்து 19/5/2014 அன்று தமிழ்நாடு அரசால் மறு ஆய்வு மனு ரெவியூ பெட்டிஷன் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மறு ஆய்வு மனு இன்னமும் நிலுவையில் உள்ளது. தமிழர்களின் பாரம்பரிய நிகழ்ச்சியான ஜல்லிக்கட்டு தொடர்ந்து நடைபெற வழிவகை காணுமாறு இதையும் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் உத்தரவிட்டதின் பேரில் உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டதோடு அது குறித்து பல்வேறு நடவடிக்கைகளும் தமிழ்நாடு அரசும் தமிழக அரசின் உயர் அதிகாரிகளும் கடந்த பல மாதங்களாக எடுத்து வருகின்றனர். மத்திய அரசினை தொடர்பு கொண்டு மத்திய அரசின் சுற்றுச்சூழல் மற்றும் வன அமைச்சகத்தால் வெளியிடப்பட்ட அறிக்கையிலிருந்து தமிழக அரசால் எடுக்கப்பட்டன. அரசு செயலாளர், கால்நடை பராமரிப்பு, பால்வளம் மற்றும் மீன்வளத்துறை, தமிழ்நாடு அவர்களின் தலைமையிலான குழு, மத்திய அரசின் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சக அலுவலர்கள் மற்றும் இந்திய அரசு தலைமை வழக்கறிஞருடன் 7/1/2015 அன்று கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் செயலாளர், கால்நடை பராமரிப்பு, பால்வளம் மற்றும் மீன்வளத்துறை தமிழ்நாடு அவர்கள் தலைமையிலான இக்குழு மத்திய அரசின் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சக அதிகாரிகளுடன் காளைகளை காட்சி விலங்கு பட்டியலிருந்து நீர்க்கவும் அதன் வாயிலாக ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகள் வழக்கம் போலவே இந்த வருடமும் நடத்தப்படவும் மீண்டும் 12/1/2015 மற்றும் 13/1/2015 ஆகிய நாட்களில் இரு சுற்று கலந்துரையாடல்களை மேற்கொண்டது. 14/1/2015 அன்று அனுப்பப்பட்ட கடிதத்தில் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சக 14/7/2011 நாளிட்ட அறிக்கை NGSR 528E இல் உள்ள காட்சி விலங்குகள் பட்டியலிருந்து காளைகளை நீக்க சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சக அதிகாரிகளுக்கு உரிய அறிவுரைகளை வழங்கி ஜல்லிக்கட்டு நிகழ்வுகள் எந்தவித தடையுமின்றி இந்த ஆண்டும் நடவடிக்கை எடுக்குமாறு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை கேட்டுக்கொள்ளப்பட்டார். மத்திய அரசின் ஆவணங்கள் திருடப்பட்ட வழக்கில் 2வது முதல் தகவல் அறிக்கையை டெல்லி போலீஸ் தாக்கல் செய்தது. பெட்ரோலிய அமைச்சகத்திலிருந்து முக்கிய ஆவணங்களை திருடி கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு விற்ற வழக்கில் 2 அரசு ஊழியர்கள் உட்பட 12 பேர் மீதான முதல் தகவல் அறிக்கையை போலீசார் அண்மையில் தாக்கல் செய்தனர். இதைத் தொடர்ந்து குற்றவாளிகள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் நிலக்கரி அமைச்சகத்தின் ஆவணங்களை திருடியதாக கைது செய்யப்பட்ட லோகேஷ் என்பவர் உட்பட 6 பேர் மீதான 2வது முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்துள்ளதாக டெல்லி காவல்துறை ஆணையர் BS பாஷி தெரிவித்துள்ளார். மேலும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட லோகேஷை 5 நாட்கள் போலீஸ் காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாகவும் இன்று மாலைக்குள் மேலும் பலர் கைது செய்யப்பட வாய்ப்பிருப்பதாகவும் அவர் கூறினார். சட்டப்பேரவையில் இருந்து திமுக உறுப்பினர்கள் 2வது முறையாக வெளிநடப்பு செய்தனர். உள்ளாட்சி அமைப்புகள் தொடர்பாக சட்ட முன்வடிவை ஆய்வுக்கு அனுப்பாததற்கு எதிர்ப்பு தெரிவித்த அவர்கள் சட்டப்பேரவையில் வெளிநடப்பு செய்தனர். முன்னதாக பேரவையில் இன்று கேள்வி நேரம் முடிந்ததும் MK ஸ்டாலின் எழுந்து தேமுதிக பிரச்சினை பற்றி பேசத் தொடங்கினார். உடனே பேரவைத் தலைவர் அனுமதி இல்லை என்று கூறி உட்காருமாறு தெரிவித்தார். ஆனால் தொடர்ந்து அவர் நின்றபடியே பேச அனுமதி கேட்க ஸ்டாலினுக்கு ஆதரவாக திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்றனர். தொடர்ந்து ஸ்டாலின் பேச அனுமதி மறுக்கப்பட்டதால் அனைவரும் வெளிநடப்பு செய்தனர். இதுபோல் காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் விஜயதாரணி, பிரின்ஸ் ஆகியோரும் இதே கருத்து குறித்து பேச அனுமதி கேட்டனர். அவர்களுக்கும் அனுமதி கிடைக்காததால் இருவரும் வெளிநடப்பு செய்தனர். புதிய தமிழகம் கட்சி உறுப்பினர் டாக்டர் கிருஷ்ணசுவாமியும் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்தார். நாங்கள் கேள்வி நேரம் முடிந்தவுடன் எழுந்து சபாநாயகரிடத்தில் ஒரு கோரிக்கை வைக்க முற்பட்டோம். சபாநாயகர் வழங்கியிருக்கக்கூடிய அந்த தீர்ப்பை மீண்டும் மறுபரிசீலனை செய்து இந்த கூட்டத்தொடர் முழுவதுமாக நீக்கி வைத்ததை அந்த தண்டனையை முடித்துக்கொண்டு
வரக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடரில் தேமுதிக எதிர்க்கட்சியாக இருக்கிறது. எனவே அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பட்ஜெட் கூட்டத்தொடரில் பங்கேற்க வேண்டும் என்ற கோரிக்கையை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நாங்கள் கோரிக்கை வைக்க அவையில் இன்று முயற்சித்தோம். இதை பேசுவதற்கு கூட சபாநாயகர் கோரிக்கை வைக்க கூட எங்களுக்கு அனுமதியை சபாநாயகர் அவையிலே வழங்கிடவில்லை. எனவே அதை கண்டித்து நாங்கள் இப்பொழுது வெளிநடப்பு செய்திருக்கிறோம். இதுபோல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் அடிக்கடி இதுபோல் சம்பவங்கள் நடப்பது உண்டு. அப்படி நடக்கிற நேரத்தில் எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடியவர்கள் சபாநாயகரிடத்திலும் அதேபோல் ஆளுங்கட்சியினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய முதலமைச்சரிடத்திலும் அவை முன்னவரிடத்திலும் இது போன்ற கோரிக்கைகளை தொடர்ந்து எழுப்பிக் கொண்டிருப்பது வழக்கம். அதை ஆளுங்கட்சியும் சபாநாயகர்களும் பரிசீலித்து அந்த தண்டனையை குறைப்பது என்பது கடந்த கால சட்டமன்ற கூட்டத்தொடர் வரலாற்றில் பல முறை நடந்திருக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு உண்மை நிலவரங்களை தெரிவிக்க வேண்டிய முதலமைச்சர் இதுபோல உண்மைக்கு மாறான தகவல்களை தெரிவித்ததற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று இன்று நான் சட்டமன்றத்தில் கேள்வி நேரம் முடிந்தவுடனே நான் பிரச்சனையை எழுப்பினேன். எனக்கு அனுமதி மறுத்தார்கள். உடனடியாக நான் பேரவைத் தலைவர் இருக்கைக்கு முன்பாக சென்றும் நான் இதே போன்ற கோரிக்கையை வலியுறுத்தி அங்கே அமர்ந்து தர்ணா செய்தேன். என்னை வெளியேற்றி இன்று அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். தினம் தேமுதிக உறுப்பினர்களை அவையிலிருந்து இந்த கூட்டத்தொடர் முழுவதும் நீக்கி இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை எதிர்த்து சட்டப்பேரவை தலைவர் அவர்களிடம் நாங்கள் கோரிக்கை வைக்க முயற்சித்தோம். அவர்களை மீண்டும் அவைக்கு அனுமதிக்குமாறு கேட்டு எதிர்க்கட்சிகள் இயங்கினால்தான் தமிழக மக்களுக்கு நன்மை நடக்கும். எனவே எதிர்க்கட்சிகளே இல்லாமல் ஒரு அவையை நடத்த வேண்டும் என்ற அந்த எண்ணம் நிச்சயமாக தமிழக மக்களுக்கு எதிரானதாக இருக்கும். போக்குவரத்து விதியை மீறிய வடமாநில இளைஞர் மீது போலீஸ் தாக்குதல், பொதுமக்கள் சாலை மறியல். வாடிக்கையாளர்களுக்கு தெரியாமல் வங்கி கணக்கில் இருந்து பணம் மாயம், வங்கி மேலாளருடன் வாக்குவாதம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. பிரபல சுற்றுச்சூழல் ஆர்வலர் ராஜேந்திர பச்சோரியின் ஜாமீன் மனு விசாரணைக்கு வரும் முன் எந்தவித கைது நடவடிக்கையும் கூடாதென டெல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிரபல சுற்றுச்சூழல் ஆர்வலர் ராஜேந்திர பச்சோரி பருவநிலை மாறுதல்களுக்கான சர்வதேச குழுவின் தலைவராகவும் அரசு சாரா எரிசக்தி மற்றும் வளங்கள் மைய தலைமை இயக்குநராகவும் பதவி வகித்து வருகிறார். இந்நிலையில் பருவநிலை மாறுதல் தொடர்பாக ஆராய்ச்சி செய்து வரும் மாணவி ஒருவர் பாலியல் தொந்தரவுகளை அளித்ததாக ராஜேந்திர பச்சோரி மீது டெல்லி போலீசில் புகார் அளித்தார். பாலியல் ரீதியாக துன்புறுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு குற்றங்களின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனிடையே பச்சோரியிடம் விசாரணை நடத்த டெல்லி நீதிமன்றம் அண்மையில் அனுமதி வழங்கியது. ஆனால் தன் மீதான புகாருக்கு மறுப்பு தெரிவித்த பச்சோரி டெல்லி நீதிமன்றத்தில் ஜாமீன் மனுவை தாக்கல் செய்தார். அந்த மனு வருகிற 26ஆம் தேதி விசாரணைக்கு வர இருப்பதால் அதுவரை அவர் மீது எந்தவித கைது நடவடிக்கையும் கூடாதென நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இது தொடர்பான உத்தரவு கடிதமும் விசாரணை அதிகாரியிடம் வழங்கப்பட்டது. சுற்றுச்சூழல் ஆர்வலர் ராஜேந்திர பச்சோரி 2007ஆம் ஆண்டு அமெரிக்க துணை அதிபர் அல்கோருடன் சேர்ந்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பன்றிக் காய்ச்சல் தாக்கம் அதிகமுள்ள தென் மாவட்டங்களில் பன்றிக் காய்ச்சல் தடுப்பூசி முகாம் நடத்த வேண்டும் என்று பாஜக தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் குறிப்பாக கன்னியாகுமரி, விருதுநகர், ராஜபாளையம், மதுரை ஆகிய மாவட்டங்களில் வேகமாக பரவி வரும் பன்றிக் காய்ச்சலை கட்டுக்குள் கொண்டுவர போர்க்கால தடுப்பு நடவடிக்கைகளை இன்றும் வேகப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனைகள், மாவட்ட மருத்துவமனைகள் என அனைத்திலும் இரத்த பரிசோதனை வசதிகள் செய்யப்பட்டு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அளவில் இரத்த பரிசோதனை செய்யும் வசதிகள் ஏற்படுத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நடமாடும் பரிசோதனை கூடங்களை 108 ஆம்புலன்ஸ் வசதியுடன் கொண்டு செல்ல வேண்டும் என்று கூறியுள்ள தமிழிசை சவுந்தரராஜன்,
அதுவரை தனியார் பரிசோதனை கூடங்கள் மக்களிடம் அதிக கட்டணம் பெறுவதை தடுக்க கண்காணிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தனியார் பரிசோதனை கூட கட்டணத்தை முதலமைச்சர் மருத்துவ காப்பீடு மூலமாக வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ள அவர், டெங்கு போன்ற கொள்ளை நோய்களை முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் இணைக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். அதுவரை கட்டணமில்லா பரிசோதனை செய்வது தனியார் மருத்துவமனைகளின் சமூக பொறுப்பு என்பதை நினைவூட்டி அரசு ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். மேலும் நோய் தாக்கம் அதிகமுள்ள தென் மாவட்டங்களில் உடனடியாக பன்றிக்காய்ச்சல் தடுப்பூசி முகாம் நடத்த வேண்டும் என்றும் அறிக்கையில் அவர் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் போக்குவரத்து விதியை மீறிய அசாம் மாநில இளைஞரை தாக்கிய போலீசாரை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் செய்தனர். அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த சோட்டா லேஷ் என்ற இளைஞர் திருப்பூர் போயம்பாளையம் பகுதியில் தங்கியிருந்து பனியன் உற்பத்திக்கு உதவும் உபகரணப் பொருட்களை விற்பனை செய்து வருகிறார். இன்று காலை அவர் திருப்பூர் பெருமாநல்லூர் சாலையில் ஒரு வழி பாதையில் சென்றபோது போலீசார் தடுத்து நிறுத்தினர். அப்போது அந்த இளைஞருக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் ஆத்திரமடைந்த போலீசார் அவரை அடித்து உதைத்தனர். இதனால் அந்த இளைஞரின் தலை உடைந்து ரத்தம் கொட்டியது. இதை பார்த்த பொதுமக்கள் ஆத்திரமடைந்து போலீசாருடன் கடுமையாக வாக்குவாதம் செய்தபோது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. போலீசாரை கண்டித்து கோஷம் எழுப்பிய அவர்கள் சாலை மறியல் செய்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் துணை ஆணையர் திருநாவுக்கரசு பொதுமக்களை சமாதானப்படுத்தி கலைந்து போகச் செய்தார். போலீசாரால் தாக்கப்பட்ட சோட்டாலேஸ் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். திருப்பூரில் நாளுக்கு நாள் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து வாகனங்கள் நகருவதற்கே திணறி வரும் நிலையில் போக்குவரத்து விதியை மீறிய வெளிமாநில இளைஞரை போலீசார் தாக்கி தலையை உடைத்து சம்பவம் பொதுமக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. வாடிக்கையாளர்களின் வங்கிக் கணக்கிலிருந்து பணம் மாயமான சம்பவம் புதுச்சேரி மாநிலத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தின் 100 அடி சாலையில் இந்தியன் வங்கியின் கிளை அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. அவ்வங்கியில் கணக்கு வைத்துள்ள 7 வாடிக்கையாளர்களின் பணம் தலா 25,000 ரூபாய் நேற்று முன்தினம் எடுக்கப்பட்டதாக கைபேசி மூலம் குறுந்தகவல் வந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த வாடிக்கையாளர்கள் பணம் மாயமானது குறித்து வங்கி மேலாளரிடம் புகார் தெரிவித்தனர். ஆனால் வங்கி மேலாளர் உரிய பதில் அளிக்காததால் ஆத்திரமடைந்த வாடிக்கையாளர்கள் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் இதுகுறித்து தன்வந்திரி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மனிதனுக்கு பெரும் சாபமாக இருந்து வரும் கோபத்தையும் அதனால் ஏற்படும் பாதிப்பையும் பற்றிய ஒரு சிறப்பு கண்ணோட்டத்தை தற்போது காணலாம். தணியாத கோபம் விளையும் சோகம். கோபம் இருக்கும் இடத்தில்தான் குணம் இருக்கும். ஒரு வினாடி கோபம் உயிரோடு கொன்றுவிடும். ஆபத்தால் விளைந்த சோகத்தை விட கோபத்தால் விளைந்த சோகமே அதிகம் என்பது பலரின் வாழ்வில் ஏற்பட்ட அனுபவம். ஆர்வம், விருப்பம், ஈடுபாடு என உணர்ச்சி மிகுதியால் கோபம் கொப்பளித்தாலும் அவை ஆசையின் மறு உருவாகவே பார்க்கப்படுகிறது. ஆசைப்படாமல் வாழ முடியுமா? அப்படியே வாழ்ந்தாலும் ஆச்சரியப்படும் அளவிற்கு உயர்ந்திருக்க முடியுமா? இந்த கேள்விகளுக்கு செவிசாய்த்தால் ஆசை என்ற முயற்சியும் சுயநலம் என்ற பேராசையும் மனிதனை சித்தனாகவும் பித்தனாகவும் மாற்றும் என்பது நடைமுறை உண்மை. கோபம் ஒரு மனிதனின் நடவடிக்கையில் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தும். அதுவே கட்டுப்படுத்த முடியாத கோபமாக இருந்தால் தனிப்பட்ட அல்லது சமூக நலன்களில் எதிர்மறையான தாக்கங்களையும் ஏற்படுத்தும். மனது சரியில்லை, எந்த வேலையிலும் கவனம் செலுத்த முடியவில்லை, பொறுப்பான சில விஷயங்களில் கூட வெறுப்பே மேலிடுகிறது என்றும் அர்த்தமில்லாத கோபத்தால் சரியான உறக்கமில்லை, உணவில்லை என்று புலம்புபவர்கள் ஒரு பக்கம். சுயநலமிக்க நிறைவேறாத ஆசை, தடங்கல்கள், வயது வித்தியாசமின்றி மாணவர்கள் மத்தியிலும் இந்த கோபம் பெரும் சாபமாக இருந்து வருவது மனவேதனையை ஏற்படுத்தி வருவதுடன் மனிதாபிமானமற்ற தாக்குதல்களும் கொலைகளும் அரங்கேறி வருவதையும் கண்கூடாக பார்த்து வருகிறோம். கோபம் வரும் போகும் என்று அலட்சியப்படுத்தினால் இரத்த கொதிப்பு, நரம்பு தளர்ச்சி என பல்வேறு உடல்நல கோளாறுகளுக்கு ஆட்பட நேரிடும் என்று எச்சரிக்கும் மருத்துவர்கள் யோகா அல்லது
அவரவருக்கு பிடித்த செயல்களில் மனதை ஒருமுகப்படுத்தினால் கோபத்தின் பாதிப்புகளில் இருந்து மீளலாம் என்பதும் அவர்களின் அறிவுரை. கோபம் என்ற சாபம் அனைத்து தரப்பினரையும் அரித்துக் கொண்டும் அதன் விளைவால் உயிர்கள் மரித்துக் கொண்டும் இருப்பதால் யாருக்கு நன்மை? கோபத்தின் பிடியில் மனம் சிக்கிக் கொண்டால் உடல் முழுவதும் அதற்கு அடிபணிந்துவிடும். அதன் பிடியில் படியாமல் மனம் பண்பட்டால் கோபமே அதற்கு அடிபணிந்துவிடும். கோபம் நம்மை கொன்றுவிடாமல் இருக்க கோபம் கொள்ளாமல் இருப்பதே நல்லது. லோட்டஸ் செய்திகளுக்காக ஆசிரியர் குழுவுடன் நாகேஸ்வரி சௌந்தரராஜன். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லோட்டஸ் நியூஸுடன் இணைந்திருங்கள். உண்மை மலரட்டும். வணக்கம்.